வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரஸ்டட் ஏர்னிங் ஆப்ஸ். ட்ரஸ்டட் ஏர்னிங் ஆப்ஸ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து எக்ஸான் மொபைல் அப்படின்ற லாங் டேர்ம் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாங் டேர்ம் ஆப் அப்படின்றது ஃபண்ட் டைப் ஆப், ஓகேவா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஃபண்டு டைப் அப்படின்னாலே இந்த டேஸ், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து அந்த டேஸ் பிரின்சிபல் டேஸ்க்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள் 150 ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து 4 days டெய்லி இன்கம் வந்து 10 rupees வரும், ஓகேவா? 15 rupees வரும், 15 ரூபா வரும். அதில் வந்து உங்களுக்கு இன்கம் எவ்வளோவா வரும்னா 60 ரூபா வந்துடும் இல்லையா, 4 நாளைக்கு, ஓகேவா? அப்போ 4 நாள் கழித்து நீங்கள் கெட்டுற 150 ரூபாயும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரும். அதாவது அந்த 60 ரூபாயும் வந்துடும், உங்களுக்கு 150 ரூபாயும் சேர்ந்து ரிட்டர்ன் வரும். இதுதான் இந்த ஃபண்ட் ஆப்போட கான்செப்ட். அப்படின்னாலே இதுதான், நம்ம கட்டுற அமௌண்ட்டும் அந்த டேஸ்க்கு அப்புறம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 360 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரும், 30 நாளைக்கு வரும். 30 நாள் கழித்து உங்களுக்கு வந்து அது வந்து உங்கள் கட்டுற அமௌண்ட் இருக்கு இல்லையா, 360 ரூபாயும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும். அதை நீங்கள் வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 650 ரூபா. 650 ரூபா பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 120 நாளைக்கு உங்களுக்கு வேலிடிட்டி. டெய்லி இன்கம் எவ்வளோ வரும்னா 9 ரூபா 9 பைசா வருது. அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ வரும்னா 1090 ரூபா வரும். அந்த 3 மாதம் கழித்து 120 நாள் கழித்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டும் சேர்ந்தே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும். இதுதான் ஃபண்ட் ஆப்போட கான்செப்ட்டு. நார்மலாக இந்த ஆப் எத்தனை நாள் ரன் ஆகும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்பீங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டே உங்களுக்கு வந்து லாஸ்ட் ப்ராடக்ட் வரைக்கும் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 180 நாள் கொடுத்துருக்காங்க, 4 மாதம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் 4 மாதம் ரன் ஆகுமான்றது டவுட்டு தான். எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் மினிமமாக போட்டுக்கலாம். மினிமம்னா இப்போ 650 ரூபா வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 650 ரூபான்றது 120 நாள், 3 மாதம் ரன் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப் பார்த்திங்கன்னா மார்ச் 1 லான்ச் ஆன ஆப்பு. அதனால தான் நான் வந்து வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 1860 ரூபா இருக்குது. அது வந்து 180 நாளைக்கு வேலிடிட்டி. அதில் வந்து நீங்கள் டெய்லி இன்கம் எவ்வளோ வரும்னா 26 ரூபா வரும். அந்த 4 மாதம் கழித்து உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுமே ரிட்டர்ன் வந்து ஆயிரும், ஓகேவா? ஹை பிளான் எல்லாமே இதுலேயும் இருக்குது. எல்லாமே ஓன் ரிஸ்க் தான், ஓகேவா? ஹை பிளான் வந்து இதில் 365 டேஸ் சைக்கிள் வரைக்கும் இருக்குது. ஆனால் 365 டே ரன் ஆகாது. இதுக்கு முன்னாடி வந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 month வரைக்கும் ரன் ஆகிற ஆப்லாம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த ஃபெடரல் வந்து இன்னுமே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபெடரல் ஆப் கான்செப்டில் தான் இது அப்படியே இருக்குது, ஓகேவா? எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. பட் 6 month வந்து ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகம். பட் நீங்கள் வந்து ஒரு 4 month ரன் ஆகும் அந்த மாதிரி கான்செப்டில் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ரன் ஆகுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ரன் ஆகுதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஒதுங்கிடணும், ஓகேவா? இதில் வந்து ப்ராஃபிட் எப்படின்னா, நீங்கள் 650 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நான் ஜஸ்ட் இப்போதைக்கு 650 இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் வந்து டெய்லியும் போய் ரிசீவ்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ரிசீவ் கொடுத்துட்டேன், அதனால் வந்து காமிக்கலை. அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்படி நெக்ஸ்ட்டு இன்வைட்னு கீழே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா விஐபி சேலரி வந்து அவைலபிளாக இருக்கும். விஐபி சேலரி, விஐபி ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஐபி சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது 3 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் 650க்கு இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மந்த்லி சேலரி வந்து 300 ரூபா வரும், ஓகேவா? 500 ரூபா டிவைடன்ஸ்னால் 1% உங்களுக்கு வருது. ரெண்டாவது வந்து விஐபி 2 ஆகிட்டிங்க அப்படின்னா 5% வந்து நீங்கள் 650 ரூபாயில் ரெஃபர் கொடுக்கணும், ஓகே? அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி 600 ரூபா வரும். 8% உங்களுக்கு கீழே வந்து இன்வைட்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணுறது. ஒரு 8 பேர் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 900 ரூபா வரும் மந்த்லி சேலரி. 15 பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா மந்த்லி சேலரி வரும். அதுக்கப்புறம் விஐபி 4 அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாக வந்து ப்ராடக்ட் வந்து 20,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு 10% வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? விஐபி 5 அப்படின்னா 30 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 650 ரூபா ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அதுதான் உங்களுக்கு வந்து விஐபி 3 வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கான பெனிஃபிட், ஓகேவா? அதில் வந்து மந்த்லி சேலரி எவ்வளோ வரும்னா 3000 ரூபா வந்து மந்த்லி சேலரி வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விஐபி 5 வந்து ரீச் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கீழே இருக்கவங்க 50,000 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இன்கம் வந்து 30% அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் விஐபி 6 ஆகிறதுக்கு வந்து நீங்கள் 50% உங்களுக்கு கீழே வந்து 650 ரூபாயில் ரீசார்ஜ் பண்ணணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா 5000 மந்த்லி சேலரி வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் விஐபி 6 வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து 1 lakh வரைக்கும் அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 lakh வரைக்கும் உங்களுக்கு கீழே இருக்க டவுன்லைன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து 50% வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் விஐபி ரூல்ஸில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கஸ்டமர் கேர் வந்து இருக்குது. டாப்பில் வந்து இந்த ஹெட்ஃபோன் மாதிரி பிக்சர் இருக்கு இல்லையா, இதில் கஸ்டமர் கேர் இருக்குது. இதை காண்டாக்ட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி ஏதாவது டவுட்டு அப்படின்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஒருவேளை ரீசார்ஜ் பண்ணி அமௌண்ட் ஆட் ஆகலை, என்ன டவுட்டாக இருந்தாலும் இவங்ககிட்ட வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கேர் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்காங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் சடனாக வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. நான் செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பட் இப்போதைக்கு வாட்ஸ்அப் குரூப்பு கோட்ஸ் எதுவுமே இல்லை. இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இப்போ நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஓகேன்றவங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்க் தான். அதனால் ஓகேன்றவங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த ஆப்போட கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஃபண்ட் ஆப் அப்படின்னாலே நம்ம போடுற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படின்றது தான் கான்செப்ட்டு. இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆப் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்றதையும் நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே வாட்ஸ்அப் குரூப்பும் கீழே இருக்குது, அதிலேயே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேவா? தேங்க்யூ.